But you, be strong and do not let your hands be weak, for your work shall be rewarded. 2 Chronicles 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். 2 நாளாகமும் 15:7. தீர்க்கதரிசி அசரியா ராஜாவினிடத்தில் இந்த காரியத்தை சொன்னபோது அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னா, கர்த்தரோடு உண்மையாக நடக்கும் பொழுது, பாவத்தை விட்டு விலகும்போது, விக்கிரகத்தை வேண்டான்னு தள்ளுறதுனால நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்காய் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் உண்டு. அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நம்ம செய்கிற நல்ல காரியங்கள், நற்கிரியைகள், சபையில் செய்கிற ஊழியங்கள், கர்த்தருக்காக நம்ம செய்கிற காரியங்கள், ஜெபம், நம்ம ஏறெடுக்கிற ஜெபமும் வேத வாசிப்பும், இந்த நல்ல கிரியைகள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாய் பலன் உண்டு. அதனால் சோர்ந்து போகாதீங்க. இத்தனை நாள் ஜெபிக்கிறேன், இத்தனை நாள் வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே, அற்புதம் நடக்கலையே, பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லாம் தடையாக இருக்கே நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, நீங்கள் நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கான பலன் உங்களுக்கு சமீபத்தில் வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.